அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். தென்னையில் எப்படிங்க சாகுபடி பண்ணுறது? மிளக மட்டை விழுந்துடாதா? மட்டை விழுந்துச்சுன்னா செடி டேமேஜ் ஆயிருமே. வாங்க உறவுகளே, நாம் சொல்கிறோம், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி 6 அடி இடைவெளியில் தென்னைக்கு 2 பக்கமும் 2 லைன், 2 தென்னைக்கு இடையில 2 லைன் சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்கு சாகுபடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பாருங்கள். இப்படி சாகுபடி பண்ணும்போது எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நிறைவடைந்த ஒரு மிளகு செடியில எந்த அளவுக்கு பூக்களும் பிரிகளும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதை நீங்க பாருங்களேன். இதெல்லாம் புதுசா உருவான பக்க கிளைகள்ல இருந்து அடுக்கடுக்கா உருவான பூக்கள். இதுல நாம சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுக்கு முதல்ல உருவான அது கால் பிஞ்சுகள், இது அரை பிஞ்சுகள், கால் பிஞ்சுகள், கிட்டத்தட்ட 20 விழுக்காடு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பால் பூக்கள், அதுக்கடுத்து வரக்கூடிய பால் பூக்கள், முத்தின மிளகுகள், கால் பிஞ்சுகள். அப்போது எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி பாருங்க. இதுபோல் தென்னை ஓர்பயிர் சாகுபடி முறைங்கிறத முற்றுமுழுதாக விட்டுட்டு ஒரே நிலத்தில் பல பயிர் சாகுபடி முறை, அடுக்குமுறை சாகுபடி முறை அப்படிங்கிறதுக்கு விவசாயிகள் போங்கன்னு சொல்லி காரணம். இதுபோல் தொடர் வருமானம் வரக்கூடிய எளிமையான செடிகளை மிளகு செடிகளை சாகுபடி பண்ணுங்க. உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.